ரத்னபுரிங்கிற ஒரு தீவு, ரத்னசேகரன் ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வர்றாரு. ரத்னசேகரன் வீர தீர பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. அவனுக்கு ஒரு ஆசை, 500 மன்னர்களை ஜெயிச்சு அவருடைய ராஜகுமாரிகளை திருமணம் பண்ணி 500 மனைவிகளோட வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு. இதுக்காக அந்த ரத்னசேகரன் என்ன பண்றான், திருமாலை நோக்கி தவம் புரிகிறான். திருமாலும் அவருடைய தவத்தை மெச்சி அவர்கிட்ட தரிசனம் கொடுத்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ரத்னசேகரன் தன்னுடைய ஆசையை சொல்றார். உடனே அவரும் எச்சகன் ஒருத்தன் சாபத்தால பஞ்சகல்யாணி குதிரையா மாறி வானுலகத்தை சுத்திட்டு இருக்கிறதாவும், அவனை நீ கூட வச்சுக்கிட்டேன்னா உன்னுடைய ஆசை நிறைவேறும்னு சொல்லிட்டு அந்த திருமாலும் மறைஞ்சிடுறாரு. மறுநாள் காலையில மேலேந்து ஒரு குதிரை பறந்து அரண்மனை வாசலில் நிற்கிது. இதை பார்த்த ரத்னசேகரனுக்கு ஒரே ஆச்சரியம், அதே நேரத்தில் சந்தோஷம். அந்த குதிரையில ஏறி வானுலகத்தில் பறக்கிறான். எவ்வளோ நேரம் பறக்க முடியுமோ அவ்வளோ நேரம் பறக்கிறான். அப்புறம் அந்த குதிரையிலே போய் மற்ற அரசர்களெல்லாம் போய் பேசுகிறான். அவன் வானத்தில் பறக்கிற ஆச்சரியத்தை பார்த்துட்டு மற்ற அரசர்கள் அவன்கிட்ட போர் எதுவும் புரியாமல் அடிபணிஞ்சு கப்பம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய எல்லைகள் விஸ்தரிப்பாகுது. அதே நேரத்தில் அவருடைய ராஜகுமாரிகளை அந்த அரசருக்கு திருமணம் பண்ணி கொடுத்து அவர்களை மனைவிகளாக்கி தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வரான். இதே மாதிரி 500 அரசாங்கங்களை பிடிச்சி அவருடைய ராஜகுமாரிகள் திருமணம் பண்ணி 500 கல்யாணமும் பண்ணிடுறான். அதனுடைய ஏற்கனவே இருக்கிற ஒரு மனைவி சேர்த்து 501 மனைவிகளோட சந்தோஷமா சுபிக்ஷமா அந்த ரத்னசேகரன் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த அரசர் ஒரு நாளே அந்த பஞ்சகல்யாணி குதிரையில பறந்து போகும்போது, மேலே பறக்கும்போது கருடன் அந்த பஞ்சகல்யாணி குதிரையை ரெக்கையால் அடித்து காயப்படுத்துறது. உடனே அந்த குதிரை கீழே விழுந்துருது. தெய்வாதீனமா அந்த அரசன் குதிச்சதால அவனுக்கு அதிர்ஷ்டவசமா எந்தவித அடியும் படலை. ஆனால் அந்த குதிரைக்கு ரொம்ப மோசமாக அடிபட்டு ரொம்ப சாவ கிடக்கிற நிலைமையில இருக்கு. அதுக்கு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு, கை கால் அசைவு எதுவுமே இல்லை. அவனும் ரத்னசேகரனும் எல்லா வைத்தியர்களையும் கொண்டாந்து பார்க்குறான். எங்கெங்கேருந்தோ வைத்தியர்கள் அழைச்சிட்டு வரான், யாரையும் வச்சு பார்க்குறான். அந்த குதிரைக்கு எந்த சுகமும் கிடைக்கல. அந்த குதிரை எப்போதும் போல எழுச்சியும் நடக்கல, அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கு. அவன் ரொம்ப மனம் உடைஞ்சு போய் ஆகாசத்தை பார்த்து கத்துறான், இந்த குதிரையை நீங்கள் இறைவா திருமாலே இந்த குதிரையை நீங்கள் குணப்படுத்தலைன்னா நான் என் தலையை வெட்டிக்கிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாளை எடுத்து தலையை வெட்டிக்க போவான். உடனே எங்கேருந்தோ ஒரு குரல் கேட்கும், முட்டாள்தனமா காரியம் பண்ணாதடா, முட்டாள்தனமா காரியம் பண்ணாத. யாரு எந்த பொண்ணு கற்புடையவளாவோ இருக்கிறாளோ அவ அந்த குதிரைய கையால தடவி கொடுத்தா அந்த குதிரை மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடும், அதோடைய நோய்கள் குணமாகி பழையபடி இயங்கும் அப்படின்னு சொல்லி அந்த அசரி குரல் கேட்குது. உடனே கேட்டுட்டு அந்த மறைஞ்சிருது அந்த குரல். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த ரத்னசேகரன் தன்னுடைய முதல் மனைவியை கூப்பிட்டு தடவி கொடுக்க சொல்கிறான். அவளும் நேராக குதிரையை தடவி கொடுக்குறான். ஆனால் குதிரை ஏந்திரிக்கவே இல்லை. அதே மாதிரி அடுத்த 500 மனைவிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒன்றன் பின் ஒன்றாக அழைச்சிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் தடவி கொடுக்க சொல்கிறாங்க. யார் தடவி கொடுத்தும் அந்த குதிரை ஏந்திரிக்கவே இல்லை. 500 மனைவிகள் தடவி கொடுத்தும் ஏந்திரிக்கல. உடனே நாட்டில் தண்டாரா போட்டு அங்கே உள்ள பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தடவி கொடுக்க சொல்கிறான். யார் தடவி கொடுத்தாலும் அந்த குதிரை ஏந்திரிக்கவே இல்லை. அதனால ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறான். அதே நேரத்தில் ஒரு ரத்தின வியாபாரி ஒருத்தவன் அந்த தீவுக்கு ரத்தின வியாபாரம் பண்ணுறதுக்காக தன்னுடைய மனைவி அப்புறம் அவருடைய வேலைக்காரி 3 பேரும் வந்திருப்பாங்க.
அந்த நேரத்தில் அங்கே நடந்த இந்த நிகழ்ச்சியை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே வேலைக்காரி சொல்லுவா அந்த முதலாளிகிட்ட, நான் வேணா போய் தடவி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறா. உடனே அந்த ரத்தின வியாபாரி சரி போய் தடவி கொடு அப்படின்னு சொன்னோடனே அவள் போயிட்டு குதிரைக்கிட்ட போயிட்டு, நான் கற்புடையவள் என்பது உண்மையானால் இந்த குதிரை முன்போல் இயங்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை அந்த வேலைக்காரை தடவி கொடுத்தான். உடனே அந்த குதிரை ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால வியாதிகள்லாம் குணமாயிடுச்சு. அது எப்போதும் போல இயங்கக்கூடிய நிலையில வந்துடுச்சு. அது ஃபுல்லாக குணமாயிடுச்சு. இதை பார்த்த ரத்னசேகரனுக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் குதிரை இதில் கடந்ததில்லை, அடிப்பட்டு கிடந்தது. அந்த குதிரை சுகமானோன்னு அந்த ரத்னசேகரனுக்கு சந்தோஷம். அந்த வேலைக்காரிக்கு எக்கச்சக்கமான செல்வங்களையும் பொருள் செல்வத்தையும் கொடுக்குறான். அதே நேரத்தில் அந்த வேலைக்காரியோட முதலாளிக்கும் நல்ல பொண்ணு பொருள்லாம் கொடுத்து அரண்மனை பக்கத்திலே வீடு கொடுத்து தங்க வச்சிடறான். இந்த மாதிரியே இருக்கிறப்ப ஒரு நாள் இரவு அந்த ரத்னசேகரன் வேலைக்காரியை பார்க்குறான். உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் உனக்கு தங்கச்சி யாராச்சும் இருந்தா சொல்ல, நானே அந்த உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரிகிட்ட கேட்டோன்னே வேலைக்காரி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, எனக்கு ராஜாயின்னு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் ஊரில் இருக்கா, நீங்கள் வேணால் அவளை திருமணம் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட ரத்னசேகரனுக்கு ஒரே குஷி, சந்தோஷம். ஏன்னா அவள் குடும்பத்தில் பொண்ணு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு எடுக்க போகிறாங்க, பொண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் அந்த ரத்னசேகரன். உடனே அந்த வேலைக்காரி, அப்புறம் அந்த ரத்ன வியாபாரி, அந்த வேலைக்காரருடைய முதலாளி, இப்போ இந்த ரத்னசேகரன் 3 பேரும் குதிரையில் பறந்து போயிட்டு ராஜாயை பார்க்க போகிறாங்க. ராஜாயை பார்க்க போனோடனே அங்கே ராஜாவோட ஜாதகத்தையும் அரசரோட ஜாதகத்தையும் ரெண்டுத்தையும் கொடுத்து ஜோதிடர் கொடுத்து எப்படி இருக்கு, பொருத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. உடனே ஜோதிடர்கள் பார்த்துட்டு இந்த 2 பேருக்கும் உடனே திருமணம் பண்ணக்கூடாது, 3 மாதங்களுக்கு பிறகுதான் 2 பேருக்கும் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் கட்டாயமாக சொல்லிடுறாங்க. அரசருக்கா அவசரம் தாங்க முடியல, உடனே திருமணம் பண்ணணும்னு அவசரப்பட்டு ஜோதிடர்களுடைய வார்த்தையை கேட்காம திருமணம் பண்ணிடுறாரு. திருமணம் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ராஜாய்க்குன்னு தனியாக ஒரு தீவு ஒன்று வச்சு அதில் அரண்மனையை கட்டி அவளை தனியாகவே வைக்கிறார். அங்கே ஆண்கள் யாருமே இல்லை, எல்லா சேவர்களும் பெண்கள் தான், சேவகர்கள் எல்லாமே பெண்கள் தான். அங்கே ஆண்கள் யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டு அந்த அரண்மனைக்கு இந்த ராஜசேகரன் மட்டும் போயிட்டு வரான், ரத்னசேகர் மட்டும் போயிட்டு வரான். அவருக்கு என்ன வேலைன்னா பகலில் ராஜாங்கத்தை பார்க்கறது, இரவில் அவளோட போயிட்டு அந்த அரண்மனையில் போயிட்டு தங்கிட்டு வருது. இதே மாதிரி காலங்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் ராஜாய்க்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த ராஜாயி அந்த கெட்ட கனவை தன்னுடைய கணவன் ரத்னசேகர்கிட்ட சொல்கிறான். உடனே இதை கேட்ட ரத்னசேகர் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்கிறதுக்காக கொஞ்சம் மதுவை ஊற்றி அந்த ராஜாய்க்கு கொடுக்குறாரு. ராஜாயும் அந்த மதுவை குடிச்சிடுறாரு. குடித்தோடனே அவளுக்கு மது மயக்கத்தில் போய்ட்றான். அதே நேரத்தில் பகல் பொழுது ஆனதால் இந்த ரத்னசேகரன் அரண்மனைக்கு ஆட்சி புரியணும், அரண்மனை வேலைகளை பார்க்கணும், அரசு வேலைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே அந்த ராஜாயி நில்லுங்க, போகாதீங்க, என் கூட இருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரத்னசேகர் எனக்கு அலுவல்கள் நிறைய இருக்குது, அரசு வேலை போய் பார்க்கணும், அங்கே நிறைய பேர் காத்திருக்காங்க, நான் போகணும்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு உடனே அந்த ரத்னசேகரன் கிளம்பிடுறான். இப்படியே இருக்கிறப்ப அவன் அறபோத மயக்கத்தில் அப்படியே இருக்கா. திடீர்னு அவளுக்கு முன்னாடி ஒரு நிழல் உருவம் தெரியுது. உத்து பார்த்தா ஒரு வாலிபன் அவன் முன்னாடி நிற்கிறத அவ பார்க்குறா. யாரு? ராஜாயி. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஒரு ஆண்மகன் எப்படி இந்த மாளிகைக்குள்ளே வர முடியும்
அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்குறான். அங்கே வேலையாட்கள்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால இவன் வந்தது யாரும் கவனிக்கல. இதை கேட்டோடனே அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு வணிகன், எங்கள் ஊரில் வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் தந்தை இறந்தோடனே என் தந்தையுடைய சொத்துக்களை அந்த என்னுடைய உறவினர்கள்லாம் எடுத்துக்கிட்டு என்னை ஏமாற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எஜமானர்கிட்ட அடிமையாக வேலை பார்த்தேன். அந்த அடிமையாக வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்வங்கள் கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் சேர்த்தேன். அந்த செல்வத்தை சேர்த்து வேறு இடத்துல தொழில் பண்ணலான்னு போகும்போது, வியாபாரம் பண்ணலான்னு போகும்போது இடையில திருடர்கள் அந்த செல்வத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க. மறுபடியும் வேறு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைச்சி நின்றுக்கிட்டு இருந்தேன். உடனே திகைச்சி நின்றுட்டு பிச்சைக்காரனாகவே கொஞ்சம் காலம் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் சில நண்பர்களோட சேர்ந்து சில பேரோட சேர்ந்து தங்கத்துவங்கத்தில் போய் தங்கத்தை தோன்றினேன். எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த தங்க பங்குகளை அவங்க தூக்கிட்டு போயிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்க போனேன். அப்போது ஒரு ஆசாமி என்னை பார்த்து, நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறி அவர் கூட கப்பல் அழைச்சிட்டு போனார். போன கப்பல் என்னாச்சுன்னா கடலில் மூழ்கிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் கூட வந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. நான் மட்டும் எப்படி உயிர் தப்புன்னு நினச்சி ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒதுங்கி வந்தேன். பார்த்தா இங்கே ஒரு மாளிகை இருந்தது. எனக்கா ரொம்ப நாளாக பட்னி பசி, ரொம்ப பசிக்குது. சரி, இங்கே திங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாளிகைக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கதையை விலாவாரியாக அந்த ராஜா கிட்ட அந்த வாலிபன் சொல்கிறான். இது கேட்ட ராஜாயி அந்த வாலிபனுக்கு உடனே இரக்கம்பட்டு அவனுக்கு நல்ல உணவும் உடையும் கொடுத்து அவனை ஓய்வெடுக்க சொல்கிறான். அதே நேரத்தில் இவ மது போதையில் இருந்ததால் இவளுக்கு மோகமும் அதிகமாகி அவன் கூட சேர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அவன், நானே ஒரு இதாக இருக்கேன், என்னை போய் ஏன் இப்படி சொல்றீங்க, நீங்கள் ராஜகுமாரி மாதிரி இருக்கீங்க, நான் ஒரு பிச்சைக்காரனாட்டா இருக்கேன், என் கூட ஏன் இதுக்கு இந்த மாதிரி என்னை காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் உடனே வேலையாட்களை கூப்பிட்டு இந்த வாலிபனை குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து என் பள்ளியறைக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். உடனே சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் அவனை அழைச்சிட்டு போய் குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அவனை அந்த ராஜாவோட பள்ளியறைக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே 2 பேரும் ஏகாந்த நிலையில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. திடீர்னு இரவு பொழுது ஆனதால் அந்த ரத்னசேகரன் அந்த அரண்மனைக்குள்ளே வரான். இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறான், அதே நேரத்துலையும் வருத்தப்படுறான். உடனே அந்த வாலிபனை சிறைச்சேதம் பண்ண சொல்கிறான். அந்த வாலிபன் கத்துறான், எனக்கு ஒன்றும் தெரியாது மன்னனே, ஒன்றும் தெரியாது அரசனே, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் இந்த மாதிரி வந்தேன், என்ன போய் சிறைச்சேதம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அப்படியே கத்திக்கிட்டே அவனை அழைச்சி போயிட்டு சிறையில் அடைச்சிடறாங்க. அதே நேரத்தில் அவள் மனைவியை பார்த்து, ராஜாவை பார்த்து, நீ மது அருந்திய மோகத்தால் இந்த மாதிரி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெறுத்து போய் இதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி துறவரம் கொண்டு காட்டுக்கே போயிடுறான். இதோட இந்த கதை முடியுது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் வசந்தம் தமிழ். நன்றி, வணக்கம். மேலும் இந்த கதை மாயாஜால கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் இருந்தது, அதுலேருந்து தான் நான் படித்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.